ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இந்தியன் ஃபுட் ஆர்ட். நம்ம இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைல் போட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: போட்டி, வெங்காயம் 2, காஞ்ச மிளகாய் 3, இஞ்சி பூண்டு, தக்காளி பெரிய சைஸில் 1, பட்டை லவங்கம், மஞ்சள் தூள், பெப்பர், துருவின தேங்காய் கொஞ்சமாக, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். நம்ம கழுவி வச்ச போட்டி இதில் சேர்த்துட்டு மஞ்சள் போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். போட்டி நிறைய வேகணும். ஒரு 20 விசில் மேலே வரணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். விசில் போடலாம். 20 விசில் மேலே வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு வெங்காயம் போட்டு வறுத்திக்கலாம். ட்ரை சில்லி 3 இதில் சேர்க்கலாம். தக்காளி 1 நல்லா ஃப்ரை ஆகணும். துருவின தேங்காய் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு போடணும். பெப்பர் சேர்க்கலாம் இதுலையே. இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம் இதிலே போட்டு நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடான போதும். இந்த அளவுக்கான போது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் சேர்க்கலாம். சில்லி பவுடர், தனியா பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணது இதில் சேர்க்கலாம். பாருங்கள், எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸானா போதும். நம்ம போட்டி விசில் வச்சது வந்துடுச்சு. பாருங்க, எல்லாம் வெந்திருக்கு ஓரளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துட்டு தண்ணி பாத்தி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமா சாம்பார் பாத்தி சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏதாச்சும் கம்மி இருந்தால் சேர்க்கலாம். போட்டி எவ்வளோ நல்லா வெந்தால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு இன்னொரு 2 விசில் விடலாம். பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. நம்ம இது களி, சப்பாத்தி, ரைஸ் எதில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.